அருணாச்சலம் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன குட்டி கதை. நம்ம சிறு வயசில் நம்மளாம் படித்த அந்த நீதி போதனைகள் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, அந்த குட்டி கதை அது ஒன்று தோணுச்சு. நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு கீரி பிள்ளையை ரொம்ப செல்லமாக வளர்த்து வந்தாங்க. அந்த கீரி பிள்ளையும் அவங்களோட ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்து வந்தது. ஒரு காலகட்டத்தில் அந்த வீட்டின் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு 5 மாதம் ஆகும்போது அந்த குழந்தையை தொட்டிலில் உறங்க வைத்துவிட்டு அந்த அம்மா ஆற்றங்கரைக்கு சென்று ஒரு குடத்தில் தண்ணீர் கொண்டு வர சென்றிருந்தார்கள். அந்த அம்மா குடத்தில் தண்ணி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா கண்ட காட்சி அந்த அம்மாவை அதிர வச்சிருச்சு. அதாவது அந்த தொட்டிலிருந்து கீழே ரத்தம் வடிஞ்சதை பார்த்தது. சொட்டு சொட்டாக ரத்தம் வடிகிறத பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. அருகில் இருந்த அந்த கீரி பிள்ளையோட வாயிலையும் ரத்தம் இருந்தது. இவ்வளோ தூரம் உனக்கு நாங்கள் சோறு போட்டு இவ்வளோ தூரம் வளர்த்தி உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்ததுக்கு என் குடும்பத்திற்கு துரோகம் பண்ணிட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு முன்னே எப்படி இத்தனை நாளாக நம்ம வளர்த்துனே அப்படின்னு மனம் நொந்து ஆத்திரத்தில் அந்த அம்மா தான் கையில் இருந்த அந்த தண்ணீர் குடத்தை அந்த கீரிப்பிள்ளையின் தலையில் போட்டு நசுக்கிடுச்சு. அந்த கீரிப்பிள்ளையும் அந்த நேரம் துடிச்சு இறந்துருச்சு. அது அந்த பக்கம் துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லி அந்த அம்மா தொட்டிலிருந்து பார்க்கும்போது அந்த குழந்தையோட மேலே ஒரு கருநாக பாம்பு ஒரு 2 துண்டாக ஆகி இறந்து கிடந்தது. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு நினைஞ்சிது, அடடா, நம்ம குழந்தைய தீண்ட வந்த அந்த நாகத்தை கீரிப்புள்ள குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அந்த கீரி நாகத்தை கொன்று இருக்குது, அதோட ரத்தம் தான் வடிஞ்சிருக்கு, நம்ம குழந்தை சிரிச்சிட்டு உள்ளே படுத்துருக்கே, அநியாயமாக நம்ம அந்த கீரிப்பிள்ளையை கொன்னுட்டோமேன்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு முன்னோர்கள் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் மனசில் என்ன தோணுதோ அதுதான் செயல் வடிவமாகுது. செயல் வடிவத்தில் தவறு ஏற்பட்டது பிறகு பின்னால் வருந்தி என்ன பிரயோஜனம்? அந்த கருத்தில் அந்த கதையில் தெரிஞ்சுக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நல்ல நேரங்கிற ஒரு படத்தில் அந்த யானை இறந்தது பிறகு அவர் சொல்லுவார், அதுக்கும் இந்த கீரிப்பிள்ளைக்கும் ஒற்றுமையான அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உத்தமர்களின் தியாகங்கள் எல்லாம் அவர்கள் செத்த பிறகுதான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அது எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை. உண்மைதானே? உத்தமர்களோட தியாகங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும்போது யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. உயிரோடு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை குறை சொல்லியே அவங்கள அவமானப்படுத்த தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கு பிறகு தான் அவங்கள உத்தமராக அந்த உலகம் ஏற்றுக்குது. உயிரோடு இருக்கும்போது சுட்டு தராத சொய்யானை அவங்க செத்ததுக்கு பிறகு அந்த சொய்யானையும் வடையையும் சுட்டு கூரை மேலே போட்டு காக்கான்னு சொல்லி கத்தி அவருக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா? அந்த மக்களை பார்த்து சிரிக்கிறதா அழுவுறதா? அருணாச்சலம்.